ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இது கூடயே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசி பயிறு எடுத்துக்கலாம். அதே கப்பிலையே 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம நல்லா 7 மணி நேரமாவது ஊறினா தான் மாப்பிளை சம்பா அரிசிலாம் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இது அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. இது நல்லா ஒரு 7 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் எல்லா மாவுமே நல்லா பேட்சாக ஒரு 3 பேட்ச் பிரித்து அரைச்சிக்கிறேன். அதே மிக்சியில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கரைச்ச மாவை நல்லா நம்ம ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். புளிக்க வச்சு செய்யும்போது நமக்கு தோசை இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் ஓவர் நைட் புளித்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். மாப்பிளை சம்பா அரிசியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது பாடியை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல், ஜிங்க்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக ஒரு அரிசி எதுவும் பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசி தான். அவ்வளோதாங்க, இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இதில் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.